நீங்கள் தமிழ் கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஸ்டார்டிங் இன்ட்ராக்ஷன் எப்பயுமே செம்மையாக இருக்கும். விவேக் ப்ரோ எப்பயும் மெயின் கேரக்டர் எடுத்துக்கிறது, காட் ஆஃப் வார்னா கிரேட்டோஸ் எடுத்துக்கிறான். சைட் கேரக்டர் எப்பயும் பிரேம கொடுக்கறது. ஆமா ஜூஸ் வணங்குகிறேன் சல்லி பெரியப்பா. சல்லி பெரியப்பா, பெரியப்பா சல்லி தெரியும், கரெக்ட் தான் பெரியப்பா. அங்கிள் பென். இந்த மாதிரி தமிழ் கேமிங் சேனலில் இருக்க எல்லா வீடியோவோட இன்ட்ரோவும் ஒரே வீடியோவில் இருந்தால் இப்படி இருக்கும். கேட்க நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த ஒரு வீடியோவை பண்ணுறதுக்கு நான் ஏன் ஒரு கஸ்டம் ஆப் பில்ட் பண்ணணும், ஏன் இவ்வளோ கோடு, இவ்வளோ பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுனேன், இதை ஃபினிஷ் பண்ண ஏன் எனக்கு 2 மாதம் ஆச்சு, கடைசியில் அந்த ஃபைனல் வீடியோ நான் பண்ணனா இல்லையா? இதான் இந்த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஒன்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அப்ரோச். எல்லா வீடியோ எடிட்டரும் இதை தான் பண்ணுவாங்க. எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்டரில் போட்டு மேனுவலாக இன்ட்ரோவை மட்டும் கட் பண்ணலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், தமிழ் கேமிங்கோட ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீமுமே 2.5 மணி நேரத்துக்கு மேலே வரும். அதுவே 3000 வீடியோஸில் அவங்க 3/4 இது லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கே ஸ்டோரேஜ் பத்தாது. அப்படியே அதை எடிட் பண்ணாலும் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி நான் வீடியோ எடிட்டரில் போட்டு மேனுவலாக ஈச் அண்ட் எவ்ரி இன்ட்ரோவும் நான் கட் பண்ணணும். இதை மேனுவலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் ஆகும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வேணும். ஸோ இந்த மொத்த ப்ராஜெக்டையும் நான் 3 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கேன். ஸ்டெப் 1, எல்லா தமிழ் கேமிங் வீடியோஸும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. ஸ்டெப் 2, அந்த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீமோட இன்ட்ரோ செக்மெண்ட்ஸை கட் பண்ணி வைக்கிறது. ஸ்டெப் 3, இந்த எல்லா இன்ட்ரோ செக்மெண்ட்ஸும் ஒன்றா ஒரு ஃபைனல் வீடியோவை ரெடி பண்ணுறது. இது எல்லாத்தையும் பண்ணனா நம்மளுக்கு எல்லா இன்ட்ரோவோட வீடியோவும் ஒரே இடத்துல ஒரே வீடியோவும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப், தமிழ் கேமிங்கோட எல்லா வீடியோட டேட்டாவும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நான் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதினேன். இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா, யூடியூப் டேட்டா ஏபிஐ வச்சுக்கிட்டு தமிழ் கேமிங் சேனலோட எல்லா வீடியோவோட டேட்டாவும் ஒரு ஃபைலில் கொடுத்துரும். நான் மெயினாக அதோட வீடியோ ஐடி, டைட்டில், எந்த டேட்டில் பப்ளிஷ் ஆனது, இந்த டேட்டா மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இந்த டேட்டா இருக்குது. பட் இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எந்த வித சார்ட்டிங்கும் இல்லாமல் தான் இருக்குது. பட் எனக்கு அந்த ஃபைனல் வீடியோவில் வெறும் ஆர்டரே இல்லாமல் அந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை. இதை வெறும் ஆல்ஃபபெட்டிக்கலாக என்னால் சார்ட் பண்ண முடியாது. ஏன்னா சார்ட் பண்ணால் அதோட கேமோட சீக்வல்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிரும். அதுவே வெறும் டேட்டை வச்சு பண்ணால் அது பார்க்கறதுக்கு ஒரு கொஹிசிவாகவே இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு சார்ட்டிங் அல்காரிதம் நம்ம கிரியேட் பண்ணணும். அது நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, 3 லேயர் சார்ட்டிங் அல்காரிதம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இது யூனிவர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் A to Z வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். யூனிவர்ஸ்னால் காட் ஆஃப் வார், அன்சார்ட்டட், அந்த மாதிரி யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் என்னென்னா, காட் ஆஃப் வார் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட் ஆஃப் வார் 1, 2, 3. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ளே பார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். பார்ட் காட் ஆஃப் வார் ராக்னராக் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி. அதாவது இந்த சார்ட்டிங் அல்காரிதம் ஒர்க் ஆகணும்னா, ஒரு டைட்டிலுக்கும் போயிட்டு நான் அதுக்கான யூனிவர்ஸ் நேம் கொடுக்கணும், அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் நேம், அதுக்கப்புறம் அதோட பார்ட், இது பார்ட் 2னா பார்ட் 2 நான் மேனுவலாக கொடுக்கணும். பட் இது 3000 வீடியோஸ்க்கும் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு மெயினாக என்னென்னா, டைட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த 3 வேர்டும் எழுதணும். ஸோ 2026 இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? லைக் LLM தான் யூஸ் பண்ணணும். பட் எந்த மாடலை யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நான் ஓப்பன் ரவுட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ கரண்ட்டில் இருக்க எல்லா மாடலோட இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். இது எவ்வளோ காசு ஆகுது, அப்புறம் அதோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ. ஸோ நான் அதில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எது பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குதுன்னு நான் பார்த்தேன். 2 மாதம் முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது Grok 4.1 ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த மாடல் தான் இதுக்கு சூஸ் பண்ணேன். இப்போ இந்த LLMக்கு நம்ம இந்த டைட்டிலை கொடுத்துட்டு இதுக்கான யூனிவர்ஸ் என்ன, இன்ஸ்டால்மெண்ட் என்ன, அதோட பார்ட் என்ன, இதை கேட்டு அதுக்கிட்ட இருந்து ஆன்சர் வாங்கணும். இப்போ இருக்க LLM எல்லாம் டேரெக்டாக ஜேசான்லேயே அவுட்புட் பண்ணும். ஸோ நான் அதுக்கான ஸ்கீமா இங்கே கொடுத்துட்டேன். இந்த LLM அலூசினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ரன் பண்ணுறது தான். ரன் பண்ணேன், அதில் கொஞ்சம் எரர் இருந்துச்சு, நான் மேனுவலாக போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன் அதை. அப்புறம் இது கம்ப்ளீட் ஆச்சுங்க. மொத்தமாக எல்லா வீடியோவும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு $0.38 ஆச்சு. ஓகேங்க, இப்போ நம்மக்கிட்ட எல்லா வீடியோவோட டேட்டாவும் இருக்குது. அதுவும் சார்ட் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி சார்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1 ஆரம்பிக்குது, அதோட பார்ட்டு முடிஞ்சதும் காட் ஆஃப் வார் 2, அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 3, அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 4. பட் இது வெறும் டேட்டா தான். டேட்டா வச்சு நம்ம ஸ்க்ரீனில் ஷோ பண்ண முடியாதுல்ல, இதுக்கான வீடியோ வேணும். ஸோ இந்த இன்ட்ரோ எப்படி கட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ செகண்ட் ஸ்டெப், எல்லா வீடியோஸுக்கும் ஆன இன்ட்ரோ செக்மெண்ட் நம்ம கட் பண்ணணும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, தமிழ் கேமிங் இன்ட்ரோ எப்பயுமே பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரீமில் தான் ஆரம்பிக்கும். ஸோ எல்லா சிங்கிள் வீடியோக்கான ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2.5 மணி நேரம் வீடியோவை தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 5 மினிட்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி அதை எடிட்டரில் போட்டு ட்ரிம் பண்ணிடலாம்னு நினச்சேன். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு GB கணக்கில் ஸ்டோரேஜ் செலவாகும். அதுவும் என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கிறது வெறும் 10 GB. இருந்தாலும் ஆன்லைன் சர்வராச்சும் ரன் பண்ணி இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ரன்பாடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் நம்ம GPU இல்லை CPU நம்ம ரன் பண்ணிக்கலாம். நான் அங்கே போயிட்டு ஒரு பாடை வாங்கி நான் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டை மட்டும் டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தேன். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறையா தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்குது, இதை டவுன்லோடு பண்ணிவிட்டு நான் 1 TB நான் எப்படி என் லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணுவேன்? ஏற்கனவே ஸ்டோரேஜே கம்மியாக தான் இருக்குது. இல்லை என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு.
என்னன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வீடியோ டவுன்லோட் பண்ணி அதில் இன்ட்ரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேணா அந்த இன்ட்ரோவோட எக்ஸாக்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் டைமை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செக்மெண்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிடலாம்ல. ஸோ இந்த இன்ட்ரோவை மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது அந்த இன்ட்ரோவோட ஸ்டார்டிங் டைம் ஸ்டாம்பையும் எண்டிங் டைம் ஸ்டாம்பையும் நோட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஆக்சுவலாக சும்மா என்ன பண்ணலாம்னா ஒரு வீடியோக்கும் போயிட்டு நான் நோட் பேடில் இதான் இந்த டைமு இதான் இந்த எண்ட் டைம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணலாம். பட் அதுவே ரொம்ப டைம் ஆகும். ஆனால் எப்படி இருந்தாலும் இதை மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதை ஈஸி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணேன். இந்த ஆப் என்ன பண்ணுன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த டேட்டாவை எல்லாத்தையும் லோட் பண்ணிடும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லா டேட்டாவும் இங்கே லோட் ஆயிருக்கு. ஸோ இந்த நான் ஆப்பை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா கீபோர்டு ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கேன். ஏன்னா 3700 வீடியோவும் பண்ணுறதுக்கு கீபோர்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். என்ன அப்படி இல்லைனா என்ட்ரு அமுத்துனா நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்விட்ச் ஆகும். அதுவே பி அமுத்துனா ப்ரீவியஸ் வீடியோக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணுறது எண்ட் பண்ணுறதுக்கு நான் எஸ்ஸை வச்சு ஸ்டார்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோ முடியும் போது நான் கரெக்டாக W கொடுத்துக்கலாம். W கொடுத்தா எண்ட் பாயிண்ட் மார்க் ஆயிரும். இதுக்கான டேட்டா வந்து என்னோட ஒரு டேட்டா ஃபோல்டரில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோக்கான ஸ்டார்ட் செகண்ட் இது எண்ட் செகண்ட் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் இருக்குது, நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு இருக்குது. இப்போ இது எல்லா வீடியோக்கும் போயிட்டு நான் ஒன்று ஒன்றா மார்க் பண்ணணும். இதுதாங்க இந்த ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப கஷ்டமான பார்ட்டு. 4 நாள் நான் எந்திரிப்பேன், கிளிப்பை ஸ்டார்ட் பொசிஷனை எண்ட் பொசிஷன் மார்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தூங்குவேன். இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இன்டர்ல எனக்கு இதை குவிட் பண்ணிடலாம் கூட தோணுச்சு. ஆனால் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏற்கனவே இவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, சரி பண்ணிடலாம், பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணேன். கடைசியில் ஃபைனலாக முடிச்சுட்டேங்க. இந்த 3000 வீடியோஸோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். ஃபைனலாக இது முடிச்சதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் வீடியோ கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஈஸியாக தானே இருக்க போகுது அப்படின்னு இன்னும் ஒரு 2 நாளில் இந்த எல்லா ப்ராஜெக்டையும் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணி இந்த ஹவுட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கப்புறம் லைஃப் ஈஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த இடத்துல தாங்க பெரிய பிரச்சனையே ஆச்சு. ஓகேங்க, ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிடலாம். இதுக்கு திரும்ப நான் பைத்தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஒரு பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் கமாண்ட் லைன் டூல் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு உங்களால் பைத்தானில் ஒரு யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த கிளிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அது பாட்டுக்கு ரன் ஆச்சு. சென்டரில் நிறைய ஹிக்கப் இருந்துச்சு. பட் இருந்தாலும் புஷ் பண்ணி ஒரு வீடியோவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒரு வீடியோவுக்கு ஆவரேஜாக 30 செகண்ட் ஆச்சு டவுன்லோட் ஆகுது. இதுலேயே நிறையா பிரச்சனை இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் சொன்னால் இந்த ஒரு வீடியோ பத்தாது பண்ணுறதுக்கு. இதாங்க எல்லா வீடியோவும் எல்லா இன்ட்ரோ கிளிப்பும் டவுன்லோட் பண்ணியாச்சு. எல்லா வீடியோஸோட இன்ட்ரோட சைஸும் 27.3 ஜிபிங்க. இப்போ கடைசி ஒன்று தாங்க மிச்சம். இது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக பண்ணணும். இப்போ இதை எல்லா இன்ட்ரோவும் ஒரே வீடியோவாக பண்ணணும். ஜஸ்ட் ஒரு வீடியோ எடிட்டரில் ஒன்றா போட்டு ரெண்டர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. பட்டு அந்த ஒரு வீடியோ வந்து எந்த ஸ்ட்ரீம்லேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன யோசனைனா அந்த ஒரு இன்ட்ரோவோட தம்ப்நெயில், அதோட டைட்டில், அது என்ன டேட்டில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரோவோட டாப் ரைட்லேயே வந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஓவர்லே கார்டு மாதிரி ஆட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும்ல. அந்த இன்ட்ரோ எந்த ஸ்ட்ரீம்லேருந்து வந்தது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டேட்டா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே நம்மக்கிட்ட டைட்டில் இருக்குது, அது எப்போ பப்ளிஷ் ஆனதுன்னு இருக்குது, அதோட தம்ப்நெயிலோட டேட்டா, இது எல்லாமே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை எப்படியாச்சும் நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த இமேஜை அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணணும். இதை DaVinci மேனுவலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக எனக்கு DaVinci அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா ரீமோஷன் ஒன்று இருக்குது. அது என்ன ரீமோஷன் கேட்பேன். ஸோ இந்த ரீமோஷன் என்ன பண்ணலாம்னா ஒரு வீடியோவை நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக வெறும் கோடை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த டேட்டா இருக்குது, இன்ட்ரோ வீடியோ இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்போஸ் பண்ணி ஒரே டேட்டாவில் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாங்க. இதான் அந்த ஓவர்லே கார்டு. இதுக்கான UI ரியாக்டில் கிரியேட் பண்ணேன். அப்புறம் இந்த ரீமோஷன் ஸ்டூடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோதாங்க, எல்லா வீடியோவும் லோட் பண்ணிட்டேன் ரீமோஷனில். இந்த மொத்த கிளிப்போட டியூரேஷன் வந்து 20 மணி நேரம் 59 நிமிஷம் 8 செகண்ட். அந்த டைம்லைன் கிளிக் பண்ணுறதுக்கே ரொம்ப லேக் ஆகுது பாருங்கள். ஓகே, இதை ரெண்டர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெண்டர் பண்ணால் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ரெண்டரில் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் எதுவும் மாற்ற வேணாம், அப்படியே கொடுத்துடலாம் ரெண்டரு. சரி, ரெண்டர் போட்டாச்சு. இனிமேல் எல்லாமே சிம்பிள் தானே, முடிஞ்சிடும்ல அப்படி தான் நினச்சேன். ஆனால் புதுசாக எரர் வந்துச்சு. சர்வர் டிஸ்கனெக்ட் ஆச்சு, ரெண்டர் பண்ணும்போது லாஷ் ஆச்சு. என்னடா பண்ணுறது, இந்த மேனுவலாக 5 நாள் உட்காந்து பண்ணி இப்போ கடைசி நேரத்தில் வந்து ரெண்டர் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ரீமோஷனை வச்சுக்கிட்டு நான் வெறும் ஸ்டிச் பண்ணுறது தான் ஒரே வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினாக அந்த ஓவர்லே ஆட் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த ரீமோஷன் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த ரீமோஷன்லேயே இவ்வளோ பிரச்சனை வருது. எனக்கு என்னமோ இது வந்து இவ்வளோ பெரிய டேட்டாவை அதால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் என் கம்ப்யூட்டர்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வச்சுக்கிறதே 8 GB RAM தான்.
இதை வச்சுக்கிட்டு இதை இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி கம்முன்னு ரெண்டர் ஆகிற மாதிரி எது இருக்கும், டாவன்சி ரிசால்வ் இருக்குது, அது ரெண்டராச்சும் பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒர்க் ஆகிற விஷயம் மேலே இருக்க டாப் கார்டு ஒர்க் ஆச்சு. அந்த கார்டை மட்டும் ரெண்டர் பண்ணி தனியாக ஒரு ஃபோட்டோவில் போட்டு வச்சுட்டேன். ஆனால் திரும்ப யோசிச்சு பாருங்கள், டாவன்சி ரிசால்வ் வந்து மேனுவலாக எல்லா வீடியோஸும் ஆட் பண்ணுறது கஷ்டம். இந்த எல்லா ஓவர்லே கார்டையும் அந்த வீடியோவும் சிங்க் பண்ணி வைக்கணும், அதுவே பெரிய வேலை. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். டாவன்சி ரிசால்வில் நம்மளால் டைம் லைனை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அந்த டைம் லைனை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக க்ரியேட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த டாவன்சி ரிசால்வ் டைம் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் கோட் எழுதினேன். இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா, ஃபைலுக்கு போயிட்டு இம்போர்ட் டைம்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம்லைன் ஃபைலை சூஸ் பண்ணிட்டா போதும், மொத்த ஃபைலும் இம்போர்ட் ஆகிரும். அதுவும் கார்டு முதற்கொண்டு அந்த வீடியோஸ், அதுக்கப்புறம் அதுக்கான ஆடியோ கிளிப். இப்போ திரும்ப போய் ரெண்டரை கொடுக்கணும். நான் கொடுத்தேன். ஒரு 1 hour டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு 1 hour கரெக்டாக ரெண்டர் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். கரெக்டாக வந்துருச்சு. சரி கான்ஃபிடென்ட்டாக ஃபுல் ரெண்டரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டு நைட்டு 11:30 மணிக்கு போட்டேன். நான் ஒரு 8 மணி நேரம் கடிச்சு. சரி காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா இந்த எரர், cannot decode frame in a clip. என்னடா இது பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை போய் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டர் போட்டேன். திரும்ப ஒரு 7 மணி நேரம், திரும்ப டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டில் எரர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்னதான் இஷ்யூ, ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அந்த எரரை ஃபைன் பண்ணேன். ஸோ இதாங்க டாவன்சியோட செட்டிங். நார்மலாக இந்த செட்டிங்கில் தான் இருக்கும். இங்கே நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஸ்மால் செக் பாக்ஸு, டாப் ரெண்டர் when a frame or clip cannot be processed. இது என்ன பண்ணுன்னா, ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமு, அதாவது இந்த ஹோல் கிளிப்லேயே ஒரு ஃப்ரேம் ஏதாச்சும் பிரச்சனை ஆனால் கூட ரெண்டரே ஸ்டாப் பண்ணி விட்டணும். அதாவது அவ்வளோ பெரிய ரெண்டரை ஒரே ஒரு ஃப்ரேம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த மொத்த ரெண்டரையே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணி விட்டு சேவ் பண்ணி ரெண்டரை கிளிக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சு ஃபைனல் வீடியோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்மக்கிட்ட வீடியோ வந்துருச்சு. நான் இதை 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து A to M வரைக்கும் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவில் பார்ட் 1ல், அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து M to Z வரைக்கும் இருக்க வீடியோஸ் எல்லாமே என்னோட Rivan 2 சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எங்கேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து 11 மணி நேரம், 12 மணி நேரம் கிட்ட. இன்னொரு வீடியோ வந்து 10 மணி நேரம். மொத்தமாக சேர்த்துனா 21 மணி நேரம் கிட்ட வரும். இந்த வீடியோவை சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டே பண்ணது. இந்த கம்ப்ளீஷன் வீடியோ வந்து நான் 7th March க்ரியேட் பண்ணி வச்சேன். அதுக்குள்ளே என்னோடய சேனல் வேறு டெர்மினேட் ஆயிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதோட மோட்டிவேஷனே இல்லாமல் இப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணிட்டேங்க. இந்த வீடியோனால தாங்க இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த வீடியோவோட டேட்டா வச்சு தான் அந்த வீடியோவே பண்ணேன். அதாவது இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது, இந்த டேட்டா வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நான் தமிழ் கேமிங்கோட மேப் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இதே டேட்டா வச்சுக்கிட்டு நான் தமிழ் கேமிங்கோட டைம் லேப்ஸும் க்ரியேட் பண்ணேன். இது அடுத்த வீடியோவாக வரும். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் அடுத்த வீடியோக்கான அப்டேட்டு, நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.